சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்போ பண்ணலாம். சொத்தை எப்படி சட்டப்பூர்வமாக வாங்குறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பராமரிக்கிறது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have this L. Shankaran sir. வணக்கம் சார். He has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. Next நம்ம கூட இருக்கிறது பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். She has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, ma'am. சங்கரன் சார், இப்போ நம்ம காலர்ஸ் எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஷோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மெயினான டவுட், நிறையா பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, நான் இந்த லேண்டில் பல வருஷமாக இருக்கேன், என்கிட்ட ஆனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது, பட்டா மாற்றிட்டேன், எலக்ட்ரிசிட்டி கட்டுறேன், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறேன், எல்லாம் கட்டுறேன் நான், ஆனால் என்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, இதை எப்படி நான் லீகலாக ஆக்கலாம் அப்படிங்கிறது டவுட் நிறையா பேருக்கு இருக்குது. அது என்ன பண்ணலாம் சார்? அதாவது ஒரு நிலத்தில் பட்டா, சிட்டா, அடங்கல் போன்ற வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட இந்த ஆவணங்கள் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்பது தான் உச்சநீதிமன்றம் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறது. அதாவது பட்டா இஸ் நாட் ஏ டைட்டில், அதை மட்டுமே வச்சுட்டு ஒருத்தர் உரிமை கொண்டாட முடியாது. எனவே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொத்து பத்திரங்கள், விற்பனை பத்திரமோ அது கிரைய பத்திரமோ, அதனுடைய மூலப்பத்திரங்கள், அந்த சொத்து எங்கிருந்து வந்தது, அதனுடைய மூலப்பத்திரம், அதாவது பரம்பரை சொத்தாக இருந்தால் மூதாதையரிடமிருந்து அந்த சொத்து வந்திருக்கும். அப்போ அந்த பத்திரம் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, பத்திரங்கள் இருக்கிறதா, அந்த பத்திரங்களை வைத்துத்தான் அந்த உரிமையை அவர்கள் கோர முடியும். வெறுமனையாக பட்டா சிட்டா மட்டுமே வச்சுட்டு அவங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறது. ஆகவே இந்த பட்டா சிட்டா ஆவணங்கள் அவங்க அனுபவத்தில் வேறு என்னென்ன ஆவணங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் வச்சு அவங்க அப்ளை பண்ணி முதல்ல அந்த அவங்க தான் உரிமையாளர் என்பதற்கு அவங்க ஒரு பத்திரத்தை உருவாக்க முடியும். அதற்காக அவங்க நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணி இன்னொரு அடிஷ்னலாக அவங்க அதற்கான யார் யார் எதிர்த்தரப்புறோ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி டிக்ளரேஷன் சூட் பண்ணி இந்த சொத்துக்கு இவங்க தான் உரிமையாளர் என்று சொல்லும்போது அந்த சொத்து பத்திரத்தை அவங்களால உருவாக்க முடியும். எனவே பட்டா போன்ற ஆவணங்கள் மட்டுமே உரிமையை கோர முடியாதுன்னு பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெளிவாக கூறியிருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ சார். மேம், இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா இந்த மாதிரி என்னோட டீடில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்குற லேண்ட் ஒரு லேண்டு, அதே மாதிரி ஆனால் டீடில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டிருக்கு, நான் அதனால தப்பாக கட்டிட்டேன், அதனால இப்போ கவர்மெண்ட்லேருந்து டெமாலிஷ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரியும் நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்குது மேம். இந்த மாதிரி கட்டத்தில் அவங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு சர்வே நம்பர், பவுண்ட்ரிஸ் இருக்குது, ஆனால் அவங்க கட்டின இடம் வேறுனா ரெக்டிஃபிகேஷன் டீட் ஃபஸ்ட்டு போடணும். ஏதாவது இப்போ சேல் டீட் கிரைய பத்திரத்தில் மிஸ்டேக் இருந்தால் அந்த கன்சர்ன் ஓனர் யார் அவங்க விற்றாங்களோ அவங்க உயிரோடு இருந்தால் அவங்களோ இல்லை அவங்க வாரிசையோ கூப்பிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்டை ரெக்டிஃபிகேஷன் டீட்னு ஒன்று சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதில் என்ன மிஸ்டேக்ஸோ அதை மென்ஷன் பண்ணி கரெக்டாக பண்ணணும். அப்படி தான் போகணுமே, ரெக்டிஃபிகேஷன் டீட் போடணும். இன்னொருத்தர் ஒரு இடத்துல நம்ம கட்டிட்டோன்றது தப்பு அப்படின்னும் போது அவர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணணும், வேற ஒருத்தர் பண்ண முடியாது. டெமாலிஷிங் அந்த மாதிரி இதுல இருந்து நம்மளை காப்பாத்தி வேற வழிகள் இருக்கான்னு கேட்குறாங்க. அது என்ன சார் பண்ணலாம்? அதாவது 12 ஆண்டுகள் ஒருவர் வெளிப்படையாக ஒரு சொத்துல, அதாவது அவர் உரிமையாளராக இருக்க முடியாது, ஆனால் வேறு ஒருவருடைய சொத்துல நிலத்தில் இவரே பயிரிட்டு அதுக்கான நிலவரிகள் செலுத்தி அவருக்கு எந்த உரிமையும் இல்லாத போது வெளிப்படையாக அனுபவித்து வந்தால் அட்வர்ஸ் பொசஷன், எதிரிடை உரிமை என்று சொல்லுகிறோம். அந்த அனுபவ பாத்தியதை அந்த 12 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக அவர் அதில் உரிமை கோர முடியும் என்று சட்டம் சொல்கிறது. ஆக 12 ஆண்டுகள் வரைக்கும் அவர் விட்டுட்டார்னா, அந்த ஓனர் இவர் மேலே நடவடிக்கை எடுக்காம, இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பாம, நீ என் சொத்துல தான் நீ இது பயிரிட்டு இருக்க, அனுபவிச்சுட்டு இருக்க, இது நல்லதில்லை, உடனடியாக அதை காலி பண்ணுன்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிவிப்பு, ஏதாவது ஒரு எதிர்ப்பை அவர் நீதிமன்றத்தில் வழக்கோ இல்லை நோட்டீஸ் அறிவிப்போ அனுப்பியிருக்கணும். அப்போ தான் அதை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டார்னா அவருடைய கன்சென்ட்டோட தான் இவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அதை சட்டம் கருதுகிறது. 12 ஆண்டுகளை தாண்டி விட்டால் அவர் உரிமையை கோர முடியாது.
அதில் யார் அனுபவித்தார்களோ அவங்க வந்து ஓனர்ஷிப்பை வந்து எடுக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். மேம், இப்போ வந்து நம்ம இந்த ரெக்டிஃபிகேஷன் டீட் பற்றி பேசணும் மேம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினல் டீடில் வந்து ஒன்று இருக்குது, ரெக்டிஃபிகேஷன் டீடில் வேறு மாதிரி ஒன்று போட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃப்ராட் மாதிரியே பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்ன மேம் பண்ணலாம்? ஏன்னா வந்து ரெக்டிஃபிகேஷன் டீட் போடும்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குதோ நிறைய பேருக்கு. ஸோ வந்துட்டு என்ன ஆகுது, அனெக்ஷர் மாதிரி போட்டு அதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்ஸ்க்கு வந்துட்டு விற்க பார்க்குறாங்க. செல்லர்ஸ் வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்காதவங்க அப்படியே வந்து பர்ச்சேஸும் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எப்படி வந்து செல்லர் அணுகணும் மேம்? இப்போ ரெக்டிஃபிகேஷன் டீட் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். சேல் டீட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ஓகே ஓகே இன்கேஸ் மிஸ்டேக் இருந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணணும். இல்லைனா பர்ச்சேசர் வாங்குறவங்களுக்கு அது வந்து நாளைக்கு எந்த நேரத்துலையும் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் எப்பயுமே ஒரு டாக்குமெண்ட் கிளியராக இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அப்படி கிளியராக இருக்குன்றதுக்கு நம்ம ஈசி போட்டு எல்லா பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு பார்த்து ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸே போகணும். ரெக்டிஃபிகேஷன் டீட் மஸ்ட்டு அதையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சேல் டீட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அதே சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ மேம். தொடர்ந்து பேசுவோம். நமக்கு ஒரு கால் எடுத்துங்க இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து போன் பண்றீங்க. ஓகே சார், சொல்லுங்க சார். என் தகப்பனார் 2009 தவறிட்டாரு. ஓகே. அவர் உயிரோட இருக்கும் போது உயிர் எழுதி வச்சு 4 பேருக்கு அண்ணன் தம்பி 5 பேருக்கு 4 பேருக்கு பத்திரம் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஓகே. அந்த நேரத்துல அவர் மேல இருந்த ஒரு கோபத்தினால நான் என் பத்திரம் சொத்து வேணான்ட்டேன். ஓகே. ஒரே ஒரு லேண்ட் மட்டும்தான். ஓகே. 12 சென்ட் இடம். ஓகே. என் வந்து அப்படியே கிடக்கு, எங்க ஐயா பேர்ல இருக்கு. இப்ப எனக்கு வேணும். ஓகே ஓகே. 2009 தவறிட்டாரு. ஓகே. அவர் அது ஒன்றும் வந்து உங்க அப்பா பேர்ல தான் இருக்கு, கரெக்டா? ஆமா, எங்க அப்பா வரல இருக்கு. அண்ணன் தம்பி 5 பேர்த்துல 4 பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல 3 பேர் வித்துட்டாங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் வேலைக்குள்ளான இடம். 1.5 சென்ட் இடம் தான். ஓகே ஓகே சார், நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க சார். சங்கரன் சார் சொல்லிடுங்க சார். சார், இப்போ நீங்க வந்து அந்த சொத்து வந்து உங்க தந்தையாருடைய சொத்துன்னு சொல்றீங்களே, அந்த சொத்து வந்து அவருடைய சுய சம்பாத்திய சொத்தா? ஆமா ஆமா. சரி, சுய சம்பாத்திய சொத்து வந்து உயில் எழுதுனாங்களா? எழுதியிருக்காரு. 5 பேருக்குமே எழுதியிருக்காரு. 5 பேர். நீங்க மொத்தம் எத்தனை பேர் குடும்பத்தில்? 5 பேர் தானா அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பி 5 பேர், பொம்பளை பிள்ளைய ஒரு 4 பேரு. சரி, அவர் உயில் எழுதுனது யாருக்கு? 5 பேருக்கு எழுதினாரா? 5 பேருக்கு எழுதியிருக்காரு. சரி, சாட்சி 2 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்களா அந்த உயில்ல? யாரு கையில் சாட்சியா? விட்னஸ் வந்து உயில்ல கடைசி 2 பேர் வந்து விட்னஸ் போடணும், அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல சார். அவர் மேல கோபத்துல நான் பார்க்கவே இல்லை. சரி, அந்த உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதா? ரிஜிஸ்டர் பண்ணதாக சொன்னாங்க. வாய்மொழியான உயில், வாய்மொழியான உயில் தானே? ஆமா சார். சரி, அதுல வந்து உங்க 5 பேருக்குமே ஈக்குவல் ஷேர், அதாவது சம பங்குன்னு சொல்லி எழுதியிருக்காரா? ஆமா, ஒரு 50% முன்னு வரும். சரி, இப்போ அவங்க உயில் அவருடைய சுய சம்பாத்திய சொத்தை வந்து ஒருவர் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கக்கூடிய உரிமை இருக்கு. அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே உங்களுக்கு வந்து உயில் எழுதியிருக்காங்க. 5 பேருக்குமே வந்து இப்ப சம பங்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து அந்த 5 பேருமே அதுக்கு வந்து உரிமை உள்ளவர்கள். பொம்பளை பிள்ளைங்களை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அந்த அவருடைய சுய சம்பாத்திய சொத்து அவர் வில்லுல வந்து காமிக்கல. ஸோ உங்க 5 பேருக்கும் அது பொதுவானதுதான். இதுல வந்து யாரும் வந்து உங்களை மீறி வந்து என்ன செய்ய முடியாது, ஒருத்தருக்கு மேல வந்து விற்க முடியாது. நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்க வந்து பார்ட்டிஷன் சூட்டு போட்டு இதை மாதிரி என்னுடைய தந்தையார் உயில் எழுதி வச்சிருக்கும் போது நீ வந்து என்னுடைய பங்கை சேர்த்து வித்துட்டு நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு ரைட் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். அப்பா வந்து 1973 இடம் வாங்கினாங்க மேடம். ஓகே. இடம் வாங்கிட்டு அப்பா பேர்ல பட்டா வந்துச்சு. நாங்க வந்து சென்னைக்கு வந்துட்டோம். ஓகே. இடையில என்ன ஆச்சுன்னா பக்கத்து ஒரே பவுண்டரிக்கு 3 ஏக்கரா 75 சென்ட். ஓகே. பக்கத்து நிலத்துக்காரன் வந்து என்ன பண்ணாங்க, பிள்ளைக்கு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட். ஓகே. இடையில வந்து நிலத்தை பார்த்துட்டு நான் பண்ணி பிஆரோட மண்ணை கொடுத்து. ஓகே. பட்டா வந்து அவங்க வாரிசு மேல அப்பா இறந்துட்டாரு, வாரிசு மேல வர வச்சிட்டோம். ஓகே.
அந்த நிலத்தை வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம். அது பண்ண முடியுமா முடியாதா மேடம்? ஓகே சார், உங்க கேள்விக்கு வந்து நம்ம மேம் ஆன்சர் பண்ணுவாங்க. பூர்ணிமா மேம் சொல்லிடுங்க சார் மேம். உங்களுக்கு உங்களுக்கு பட்டா மட்டும்தான் இருக்குங்களா உங்க பேர்ல? பத்திரம் இருக்கு மேடம். பத்திரம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, 1973 வாங்கின அப்பா பேர்ல வாங்கின பத்திரம் இருக்கு. பட்டாவும் 3 ஏக்கர் 75 சென்ட்டுக்கு அப்படியே இருக்குங்களா பட்டா? அப்பா வந்து அந்த 3075 சென்ட்ல 1.5 ஏக்கர் தான் வாங்கியிருக்காங்க. சரி. பக்கத்து நிலத்துக்காரு 1.5 ஏக்கர் வாங்கிக்கிறாங்க. ஆ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே பவுண்டரினால 3 ஏக்கரா பைமலை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, நீங்கள் பட்டா உங்கள் பேரில் இருக்கு இல்லையா, அந்த பட்டாவையும் 73 டாக்குமெண்ட் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்கேஸ் வந்து சப் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு செக் ஸ்லிப் கொடுத்தாருன்னா, ஏற்கனவே பக்கத்து இடத்துக்காரங்க இந்த இடத்தையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில சப் ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்டை கரெக்டாக வெரிஃபை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலன்னா ரெஃப்யூசல் செக் ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரெஃப்யூசல் செக் ஸ்லிப்பில் என்ன காரணம்னு சொல்லி ரிட்டர்ன் போடுவாங்க. கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு நீங்கள் டைரக்ஷன் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார். என் பேர் ஜெயபாண்டி. ஓகே சார். பத்திரம் வந்து என் பேரில் இருக்கு. ஓகே. ரசீது வந்து அப்பா பேரில் போட்டிருந்தாங்க. ஓகே. அது ஆரம்பத்திலே போட்டு அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு விட்டாங்க ரசீது. ஓகே. இப்போ பத்திரம் வந்து பதிஞ்சது வந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு பதிவு. ஓகே. அது பதிஞ்சது வந்து அப்பா பேர்ல ரசீது இருக்கு. ரசீது மட்டும் மாறல, பத்திரம் மட்டும் தான் மாறி இருக்கு. ஓகே. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே சார், நம்ம சார் ஆன்சர் பண்ணுவாங்க. ஜெயபாண்டி சார், சொல்லுங்க. வந்து எந்த ரசீது வந்து மாறலன்னு சொல்றீங்க? வீட்டு ரசீது சார். வீட்டு ரசீது. நீங்க வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அந்த பத்திரம் உங்க பேர்ல இருக்கு இல்லையா? பத்திரம் இருக்கு சார். அந்த பத்திரத்தை வந்து நீங்க வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ரிசிப்ட் வந்து என் பேருக்கு மாறணும்னு சொல்லி நீங்க வந்து மனு கொடுக்கணும். எங்க சார் கொடுக்கணும்? அந்த பத்திரத்தை வந்து அவங்க கேட்பாங்க. லீகல் சர்டிஃபிகேட் நீங்க வந்து வேற என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு ஆதார் என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க ஒரு ரெப்ரஸன்டேஷன் மனு கொடுத்து உங்க பேருக்கு வந்து ரசீது, வீட்டு வரி ரசீது, சொத்து ரசீது எல்லாமே வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். அதுதான் முறை. அதுதான் வந்து அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. இல்ல சார், எங்க சார் கொடுக்கணும்? பத்திர ஆஃபீஸ்ல கொண்டு போடுமா? பத்திர ஆஃபீஸ் இல்லைங்க, வீட்டு ரசீது வந்து உங்க இது எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் நகராட்சி எதுல வருது? நகராட்சி எல்கையில வருதா? ஆமா சார். நகராட்சியில போய் நீங்க அந்த மனு கொடுக்கணும், நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு. சரிங்க சார். வீட்டு வரி ரசீது, தண்ணீர் ரசீது, இந்த சொத்து ரசீது, இதுக்கெல்லாம் வந்து நேம் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. சரிங்க சார். அது இப்போ முதல்ல 100-200 இருந்தது, இப்போ கொஞ்சம் கூடி இருக்கும். அதை வந்து நீங்க பத்திரத்தை வச்சு ஒரிஜினலை காமிக்க சொல்லுவாங்க. நீங்க காமிச்சு உங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? சக்திவேல், சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட இடம் வாங்கினேன், கால் கிரவுண்டு. ஓகே. அது என்னன்னா 19, 20, 21 பிளாட் 2005ல வாங்கினேன். ஓகே. நான் அவரும் அந்த 19, 20, 21ல தான் வச்சிருக்காரு, ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அவர் ரியல் எஸ்டேட்ல இருந்து வாங்கினாரு. ஓகே. நான் அவர்கிட்ட இருந்து அதே 19, 20, 21 போட்டு தான் வாங்கியிருக்கேன். ஓகே. ஆனா நான் பேங்க் லோன் அப்ளை பண்ணும்போது வேல்யூர் வந்து செக் பண்ணும்போது அந்த பிளாட் எக்ஸாக்டா கால் கிரவுண்ட் எங்க இருக்குன்னா 20, 21ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இப்போ 19 ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரிதான் அந்த ரியல் எஸ்டேட் பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு 19, 20, 21 தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஏரியால வரவங்க. இப்போ இது கரெக்டா? சப்போஸ் இது கரெக்ட்னா கரெக்ட் இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவரும் அதே 19, 20, 21 ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா எக்ஸாக்டா வேல்யூ வேற என்ன சொல்றாருன்னா 20, 21 அப்படின்னு. இது ஒண்ணு. இன்னொரு கேள்வியும் இருக்கு மேடம். 1939ல எங்க பாட்டி வந்து ஒரு உயில் எழுதி வச்சாங்க. அது வந்து ஒரு 30 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல, அந்த காலத்துல 3 ரூபாய் 5 ரூபாய் ஸ்டாம்ப்ல எழுதி வச்சாங்க, ரிஜிஸ்டர் பண்ணல. இது வேலிடா வேலிட் இல்லையா? ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே. இதனால வந்து யாராச்சும் உங்க கூட பிறந்தவங்க யாராச்சும் கண்டெஸ்ட் பண்றாங்களா சார்? ஆமா, ஏன்னா இது எங்க பெரியப்பா இவங்கெல்லாம் எப்படின்னா
இத வந்து படிக்க முடியல அந்த காலத்து எழுத்து. ஓகே. அதனால அவங்க இத கன்சிடர் பண்ணல. அவங்க என்னன்னா லீகல் ப்ரொசீஜரா ஒரு எங்க கூட எங்க அத்தை இருக்காங்க, ஓகே. அவங்களையும் இதுல இன்க்ளூட் பண்றாங்க. ஓகே. ஆனா இது எங்க கொள்ளு பாட்டி, எங்க தாத்தாவுக்கு, எங்க பெரியப்பாக்கு, அப்பாக்குன்னு 5 பேர் இருந்தாங்க. ஓகே. அவங்களுக்கு கிரயம் பண்ணி ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ இது எப்படி வரும்? முதல்ல கிரயம் பண்ணதுனால இந்த 5 பேர் தான் கணக்கு வருமா, இல்ல இது ஆஸ் யூசுவல் அதாவது சொத்து, பரம்பரை சொத்துன்ற மாதிரி நாங்களா லீகல் சர்டிபிகேட் வாங்கி பண்ணணுமா? இது ரெண்டாவது கேள்வி. ஓகே சார், தேங்க்யூ சார். முதல் கேள்விக்கு நம்ம பூர்ணிமா மேம் ஆன்சர் பண்ணுவாங்க. மேம் சொல்லிடுங்க மேம். கால் கிரவுண்ட் வந்து 19, 20, 21 பிளாட் நம்பர்ல இருக்குன்றீங்க இல்லையா? இது வந்து சர்வே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பணம் கட்டுங்க. லீகலாக போகணுன்னா நம்ம சர்வேயர் ஆஃபீஸில், நம்ம ஹெட் சர்வேயர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே பணம் கட்டுங்க. பணம் கட்டி அவங்க வந்து எஃப்எம்பி புக்கு, ரெவென்யூ ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க அளந்து சொல்லுவாங்க. அதுதான் ப்ராப்பராக இருக்கும். இப்போ பேங்க்கில் இருக்கவங்க வந்து அவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சர்வே பண்ணுறதுக்குன்னு கவர்மெண்ட் இதில் சார்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த சார்ஜஸ் பே பண்ணிங்கன்னா சர்வேயர் ஆஃபீஸ்லேருந்து வந்து அளந்து உங்களுக்கு உங்களோட இடம் எந்த இடத்துல எந்த பிளாட்டில் வருதுன்னு பார்ப்பாங்க. அப்படி இன்கேஸ் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் டீட் போட்டு அதை சரி பண்ணிக்கணும். ஏற்கனவே பழைய டாக்குமெண்ட்டில் வந்து தப்பாக இருக்குது, அதே இதில் கேரி ஆன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தப்பை நீங்கள் இப்போ ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா திருப்பி அப்படியே தப்பை எடுத்துக்கிட்டே போகக்கூடாது. அதனால் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னா சர்வேயர் ஆஃபீஸில் பணம் கட்டி சர்வே பண்ணி எந்த இடத்துல நீங்கள் வாங்கின இடம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ சார். அவரோட 2வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஐயா, நீங்கள் வந்து இந்த உயில் வந்து சொன்னீங்களே, உங்கள் கொள்ளுப்பாட்டி வந்து எந்த அப்பா வழியில் உள்ள கொள்ளுப்பாட்டியா? ஆமா. சரிங்க. இப்போ அந்த உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, அப்படித்தானே? ஸ்டாம்ப் பேப்பர்ல 1939 ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு பேப்பர்ல எழுதியிருக்காங்க, சரியா? ஸ்டாம்ப் பேப்பர்ல. இப்போ அந்த பாட்டிக்கு வந்து அந்த சொத்து வந்து எப்படி அவங்க மூதாதையர் வழியா வந்த சொத்தா, இல்ல அவங்க பேர்ல எப்படி இருக்கு? அந்த மூதாதையர் வழியில வந்த சொத்து. குழந்தைங்க 5 பேர் பிறந்த உடனே அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கிரயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ பரம்பரை சொத்தை வந்து யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, வழி வழியாக வரக்கூடிய சொத்தை இன்னாருக்குத்தான் அப்படின்னு எழுதக்கூடிய உரிமை வராது. ஏன்னா அங்கே வந்து ஈக்குவல் ரைட்டு தான். ஹிந்து சட்டப்படி உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இப்போ எல்லாம் வந்து 2005 வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு சொத்துரிமைன்னு அப்போவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் மேலே வந்துருச்சு. அதனால் பரம்பரை சொத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஷேர் தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமந்தான். அதனால் இது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி பார்ட்டிஷன் மாதிரி ஒரு இது பண்ணி சரியாக பிரிச்சுக்கோங்க, ஈக்குவல் ஷேராக பிரிச்சுக்கோங்க, பிரச்சனை வராது. மற்றபடி வந்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை ஒன்று. 2வது, உயில் எழுதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது பரம்பரை சொத்து, கொள்ளுப்பாட்டிக்கே எழுதுக்கு ரைட் இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் அந்த டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பிரிக்க முடியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ சார், ஹலோமா, சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அதாவது அண்ணன் தம்பி 3 பேர் மேடம். ஓகே. அண்ணன் தம்பி 3 பேர். ஓகே. அவங்க வந்து அவங்க தாத்தா வந்து 3 பேருக்கு சும்மா கை இதுவா எழுதி கொடுத்துக்கிறாங்க. ஓகே. அது வந்து பெரியவர் உள்ள வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. சின்ன நடு ஆளுக்கு வந்து 3 பையன் புள்ள இருக்கிறாங்க. ஓகே. லாஸ்ட் இருக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஓகே. பெரியவருக்கு பிறந்த பசங்க 2 பசங்க இருக்கு சொல்ல, அவங்க அப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்க மேடம். ஓகே. இப்ப அவங்களுக்கு அவங்க தம்பி இருந்தாரு. ஓகே. அந்த தம்பி அந்த சொத்துக்கா பசங்க அவங்க தம்பி அடிச்சு சாவச்சு கொண்டுட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அக்கா மட்டும்தான் இருக்குது. அந்த சொத்தை எப்படி மேடம் கோர்ட்ல போட்டு? அக்காக்காக கேக்குறீங்களா சார் நீங்க? ஆமா சார். ஓகே.
ஓகே சார், எடுத்து சொல்லிடுங்க சார். சார் இப்போ நீங்க சொல்லுது வந்து இப்போ சொத்து வந்து யாரோட சொத்து சார்? இது தாத்தாவுடைய சொத்தா? தாத்தா பேர்ல இருந்துச்சா? ஆமா, அவங்க தாத்தா பேர்ல இருந்து இன்னொரு தாத்தா பேர்ல வந்து அவங்க அப்பா பேர்த்த தாத்தா பேர்ல வாங்கினது. அதாவது அவங்க பரம்பரை சொத்து அதானே? ஆமா 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 ஆமா. அதான் பரம்பரை சொத்தை வந்து இப்ப அதுல வேற என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா? அது என்ன ஆவணம்? என்னன்னா சொன்னா அப்ப கையால எழுதி கொடுத்துறாங்க. அது புரிய கையால எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒன்னும் கையால யாருக்கு எழுதி கொடுத்தாங்க? யாருக்கும் இல்ல, 3 பேருக்கும் எழுதிக்கிறாங்க. அது சுத்தமா அது எத்தனை பேர் வாரிசு வந்து தூளாகி போயிடுச்சு. எத்தனை பேர் மொத்தம் அந்த வாரிசுகள் எத்தனை பேர் தாத்தாவுக்கு? தாத்தாவுக்கு அது 3 பசங்க சார், 3 பையன் ஒரு பொண்ணு சார். சரிங்க. அவங்களுக்கு எழுதிட்டாங்க சார். சரி, ரைட்டு. எப்படி ஈக்குவலா இருக்கக்கூடிய வாரிசு தாத்தா வந்து அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே சமமா எழுதி கொடுத்துட்டாரா எப்படி? ஆமா சார், 3 பிள்ளைக்கும் சமமா எழுதி கொடுத்தாரு சார். சரிங்க. அவரு வந்து தாத்தா அவங்க அப்பா வந்து பெரியவரோட அப்பா வந்து இறந்துட்டாரு. சரி சரி, ரைட்டு. அது சொன்னீங்க. இப்போ ஆமா, கேளுங்க. அம்மா இறந்துட்டாங்க. ரைட்டு. இப்போ நம்ம இந்து குடும்ப சட்டப்படி அந்த வாரிசு அடிப்படையில இப்ப எத்தனை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தாத்தாவோட பேர பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்க அப்பா அம்மா இறந்து போனா கூட எல்லாருக்கும் வந்து அவங்க ஷேர் வந்து ப்ரப்போர்ஷனேட் வந்து இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வைங்க. 3 பேர்ல இப்ப ஏ அவருடைய பிள்ளைகளுக்கு அவரோட பங்கு அப்படியே பிரிச்சு கொடுக்கணும். பி அடுத்த சன்னு அவரோட பங்கை வந்து அவங்க பிள்ளைகளுக்கு இப்படி தான் வரும். புரியுதுங்களா? ஈக்குவல் ஷேர் தான். இதில் வந்து அந்த ஆவணத்துடைய நம்பகத்தன்மை பார்க்கணும். அதில் எழுதி கொடுக்கும்போது பரம்பரை சொத்தை வந்து முதல்ல அவருக்கு கொடுக்குற ரைட் இருக்கா? இது வழி வழியாக வரக்கூடியது. எதுவுமே வந்து சுய சம்பாத்தியம் எதுவுமே எழுதலைன்னா ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். ஆனால் இது பரம்பரை சொத்து ஆகையினால அந்த ஆவணத்துடைய உறுதித்தன்மையை பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபேக்டை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் அது சரிசமமாக பிரிக்கக்கூடியது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் பிரிக்கணும். உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து அதை பார்ட்டிஷன் நீதிமன்றத்தை தான் அணுகணும். யார் யாருக்கு பங்கு வரலையோ அவங்க கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இதுல இருந்து ராசிபுரம் இருந்து பண்றேம்மா. சொல்லுங்க சார். இது ஒரு சொத்துமா. அந்த சொத்து வந்து அண்ணன் தம்பி 2 பேரு. ஓகே. ஒரு பங்குல வந்து தம்பிக்காரர் வந்து அவரு வீடு கட்டி குடியிருக்காரு. அண்ணன் பாகத்தை வந்து இவர் பின்னாடி வந்து 1969 விலைக்கு வாங்குறாரு. ஓகே. அது விலைக்கு வாங்கி கரை பண்ணி பத்திரமும் கரையும் பண்ணிட்டாரு. ஓகே. ஆனா வந்து அதை வந்து இப்போ ஒரு சில சிக்கல்ல வந்து வேற பார்ட்டிங்க அதர் பார்ட்டிங்க வந்து அது எங்களுக்கு உரிமை இருக்குது. அது வந்து அரசாங்கத்துல யூடிஆர் போடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அரசு புறம்போக்கு நத்தம் அரசு புறம்போக்குன்னு போட்டுட்டாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு இப்ப அது எங்களுக்கு அந்த நிலம் உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. ஓகே. ஆதாரம் பூரா எங்க கிட்ட பத்திரம் இருக்கு. இப்ப ஈசி போட்டா ஈசிலயும் எங்க பேர் தான் வருது. எந்த பிரச்சனையும் இல்லை. செக்கு பந்தி எல்லாம் வருதுமா. ஓகே சார், ஓகே சார். இதுக்கு நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க சார். மேம் சொல்லுங்க மேம். சார் உங்கள் பேரில் டாக்குமெண்ட்லாம் இருக்குது. வெறும் யூடிஆரில் மட்டும் தப்பாக வந்து அரசு புறம்போக்குன்னு மாறிடுச்சுன்னா நீங்கள் அந்த இதை சேலஞ்ச் பண்ணி ஆர்டிஓ கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதில் மனு கொடுத்து அது எதுவுமே பதில் வரல. அதுக்காக வந்து இப்போ இன்னும் அதர் பார்ட்டி வந்து அது பிரச்சனை பண்றதுனால வந்து அது யார் அதர் பார்ட்டினா யாரை சொல்றீங்க? அதர் பார்ட்டினா வேற எங்களுக்கு இப்போ 2வது கிலோ 3வது கிலோ பங்காளிங்க. அப்படிங்களா? ஏன்னா அரசு புறம்போக்குனா அரசோட இடம் தான். இது வேற 3வது பார்ட்டி இதில் உரிமை கொண்டாட முடியாது. இதில் வந்து யூடிஆர் டைமில் நிறைய மிஸ்டேக் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்படின்ற போது நம்ம அதை மனு கொடுத்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ரிமைண்டர் கொடுக்கணும். அப்படி அவங்க ஸ்டெப் எடுக்கலன்னா அடுத்தது கலெக்டருக்கு ஒரு மனு கொடுங்க. கலெக்டர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்புவார் ஆர்டிஓக்கு, சீக்கிரமாக இந்த மனுவை பரிசீலனை பண்ணுங்கன்ட்டு. அப்படி அதுவுமே பண்ணலைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டு டைரக்ஷன் கேட்கலாம். ஒரு டைம் ஃப்ரேமில் என்னோடய மனுவை பரிசீலனை பண்ணுங்கன்னு ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு நீங்கள் ஒரு என்கொயரி நடத்த சொல்லி ஆர்டர் வாங்கி சீக்கிரமாக உங்கள் பேருக்கு பழைய பட்டாலாம் உங்கள் பேரில் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதை மாதிரி ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க என்கொயரி நடத்தி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. ஈரோடு மாவட்டத்திலிருந்து பவானி வட்டத்திலிருந்து பேசுறேங்க. தமிழ் செல்விங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம்.
எங்க இந்த ரத்த புறம்போக்கு நிலமுங்க ஒரு 6 சென்ட் இடமுங்கம்மா. ஓகே அதுக்கு வந்துங்க 92ல எங்க மாமனாருக்கு பட்டா கொடுத்தாங்க. ஓகே அவர் பேர்ல கொடுத்தாங்க. அப்ப பசங்க 2 பேரு பிள்ளைங்க 2 பேருங்கம்மா. ஓகே நாங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துங்க 40 வருஷமா நான் இதே இடத்துல இருக்கிறேனுங்க. ஓகேம்மா. ஆளுக்கு 3 சென்ட். அவரு உள்ள காலத்துல 96ல இறந்தப்ப ஆளுக்கு எங்களுக்கு 3 சென்ட், இன்னொரு மத்தாண்டாருக்கு 3 சென்ட் பிரிச்சு விட்டாருங்க. ஓகே எழுத்து மூலியமெல்லாம் எதுவும் இல்லைங்க. பாய் பேட்ட நீ இந்தால இருந்துக்கு அந்தால இருந்துக்குங்களாங்க. எங்க பங்குல ஒரு ஓட்டு வீடு ஒண்ணு கட்டி இருக்கிறோமுங்க. ஓகே ஓகேம்மா. 40 ஆண்டுகள் கழிச்சு அவர் இறந்து 30 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து பிள்ளைங்க எனக்கு எங்க அப்பா பேர்ல தானே பட்டா இருக்குது, எனக்கு பணம் கொடுங்க இல்லைன்னா பங்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன வழிங்கன்னு கேக்குறீங்க? அந்த இன்னொருத்தரோட பிள்ளைங்க வந்து கேக்குறாங்களா? இல்லைங்க, அவங்க அண்ணன் பிள்ளைங்க 2 பேர், பசங்க 2 பேர் இல்லைங்க. ஓகே. பொண்ணுக்கு கேக்குறாங்க. புத்த 40 வருஷம் கழிச்சு வந்து இப்ப கேக்குறாங்க. ஓகே ஓகே ஓகேம்மா. நம்ம சார் ஆன்சர் பண்ணுவாரு. கொஞ்சம் அம்மா, இப்போ நீங்க வந்து அந்த நத்தம் புறம்போக்கு அந்த நத்தம் பட்டா இது இடம் இருக்குன்னு சொல்றீங்களா, வீடு குடியிருப்புக்குள்ள வீடு இடம், அது வந்து யாரு மாமனார் பேர்ல இருந்ததா? அந்த இடம் வந்து மாமனாருக்கு பட்டா கொடுத்திருக்காங்க. மாமனார் பேருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து யாருக்கு எழுதி வச்சாரு? இப்போ உங்க எழுதி வைக்கலீங்க. பசங்க 2 பேருக்கு ஆளுக்கு 3 சென்டா பிரிச்சு விட்டுங்க. அவர் இறந்துட்டாரு. மாமனாருக்கு வந்து எத்தனை வாரிசுகளு? புள்ள 2ங்க, பையன் 2ங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க. ஆமாங்க. சரிங்க. நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து எத்தனாவது இது பையன்ல வராரு? கடைசி பையனுங்க, 4ஆவதுங்க. கடைசி பையன்ல வராரு. சரிங்கம்மா. இப்ப அவர் வந்து எழுதி வச்சது மாமனார் வந்து இறந்தாச்சுல்ல, 40 வருஷம் ஆகி இப்ப கேக்குறாங்க. சரிங்கம்மா. அவர் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா எழுதி கொடுத்துட்டாரா? ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கலீங்க. பெரியவனுக்கு வந்து மேக்க 3 சென்ட்டுமா, எங்களுக்கு சின்னவனுக்கு கிழக்கு 3 சென்ட்டுமா. வீடு அவ வசதிக்கு தகுந்தாப்புல சம்பாதிச்சு கட்டிக்கிங்கப்பா, எனக்கு ஒண்ணும் முடியலன்ட்டாருங்க. அப்படின்னு அவர் ஒண்ணுமே எழுதி வைக்கல, அப்படித்தானே? பொதுப்படையே அந்த அப்படியே மாமனார் பேர்லயே பட்டா இருக்குதுங்க. நாங்க வேணா அண்ணன் தம்பி 2 பேருங்க, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிட்டோங்க. சரிங்க. இப்போ வீடு வந்து 3 சென்ட்லயும் நாங்க கட்டிக்கிட்டோங்க. சரிங்கம்மா. இப்ப நீங்க பிள்ளைங்க வந்துங்க 40 வருஷம் ஆச்சுங்க. இப்ப வந்து எனக்கு பணம் கொடுங்க இல்லைன்னா இடத்த பிரிச்சு விடுங்கிறாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துல 40 வருஷமா குடியிருக்கீங்க. நீங்க வந்து அந்த வீடை கட்டியிருக்கீங்க. அந்த கட்டினதுக்கு உண்டான அந்த ரிசிப்ட், உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் உங்க பேர்ல ஏதாவது இருக்கா? கரண்ட் இருக்குதுங்க, வீட்டு வரி கட்டினது இருக்குதுங்க, எல்லாமே இருக்குல்ல? வீட்டுக்காரர் பேர்ல இருக்கு, எல்லாமே இருக்குல்ல? நீங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, எங்களை காலி பண்ணக்கூடாது, எங்களுக்கு இதுல 40 வருஷமா நாங்க இதுல அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்டை வந்து நாட முடியும். நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கு வந்து அதுல 12 ஆண்டுகளை தாண்டிருச்சு, 40 வருஷமா குடியிருக்கீங்க, தேவையான ஆவணங்கள் இருக்கு, அதை ஒரு வகையில் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். இன்னொன்று என்னன்னா, மாமனாருடைய சொத்து வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஈக்குவல் ஷேர் தான். புரியுதுங்களா? உங்க ஹஸ்பண்ட் உள்பட யார் யார் வாரிசு இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரே வந்து ஈக்குவல் ஷேர் தான் போகும். அதனால யாரும் வந்து ஒருத்தருடைய சொத்தை ஒரு எடுக்க முடியாது. கூடுதலாக இப்போ 40 ஆண்டுகள் நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது உங்க உரிமையை நீங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து நிலைநாட்ட முடியும். அதுக்கு தேவையான ஆவணங்கள் இருக்கு. இத்தனை வருஷம் அனுபவ பாத்தியதை உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க தாராளமா நீதிமன்றத்தை ஒரு வழக்கறிஞரை வச்சு, சிவில்ல அனுபவம் உள்ள ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்க ஆலோசனை பெறுங்க. நம்ம கூட நிறைய காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, பெங்களூர்ல இருந்து பேசுறோம் நாங்க. ஹலோ மேம், சொல்லுங்க மேம், உங்க பேரு? என் பேர் பாக்யான்ட்டு. சொல்லுங்கம்மா. நாங்க வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து மதுரையில இருக்கு. மதுரையில. ஓகே. அங்க வந்துட்டு எங்க தாத்தா பாட்டிக்கு 4 பேர் தான் பொண்ணுங்க, ஆம்பளை பசங்க கிடையாது. ஓகே. அப்புறமா அது வந்துட்டு அவங்க 1997ல வந்து அவங்க சேல் பண்ணிருக்காங்க. பாட்டியும் தாத்தா அவங்க இருக்கும்போது அவங்களோட 3 பொண்ணுங்க சிக்னேச்சர் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. ஓகே. அது வந்துட்டு எங்க அம்மா வந்து நாங்க பெங்களூர்ல இருக்கனால சிக்னேச்சர் பண்ணல அதுக்கு. ஓகே ஓகே. அப்படியே சேல் பண்ணிட்டாங்க. ஓகே. அது எங்களுக்கு கிடைக்குமான்றதுதான் இப்போ கேள்வி. இத பத்தி உங்களுக்கு இப்பதான் வந்து தெரிய வந்ததாமா?
இல்ல ஆக்சுவலி எங்களுக்கு இப்பதான் எங்களோட தாத்தா பாட்டியோட இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ப்ராப்பர்ட்டியா. ஓகே, சேல் எப்போ நடந்ததுமா? 1997ல நடந்திருக்கிறது அது. 1997லயே நடந்திருக்கு உங்க ப்ராப்பர்ட்டி சேல், கரெக்டா? ஆமா. ஆமா. சரி, ஓகேம்மா, நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க. பூர்ணிமா மேம் எடுத்து சொல்லிடுங்க. ஓகே. 97லயே சேல் பண்ணிட்டாங்க இல்லையா? நீங்க இவ்வளோ நாள் ஏன் அதை கவனிக்கலைங்களா? ஹலோம்மா, ஆன்சர் பண்ணலாமா? வழக்கறிஞர் கேள்வி கேட்குறாங்க. அது வந்துட்டு 97ல வித்தது நீங்க இவ்வளோ நாள் கவனிக்கலையா? எங்களுக்கு தெரியாது மேடம், நாங்க பெங்களூர்ல இருந்தோம். சரி. அது இப்பதான் அவங்களோட இது வந்து கொஞ்சம் இடங்கள்ல இருந்தது, அதெல்லாம் சேல் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப எங்களோட இது அது இருக்குது அப்படின்னு தெரியும் போது நாங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி அந்த டைம்ல வந்து யாரும் சேல் பண்ணிருக்காங்க. இது பூர்வீக சொத்தா இல்ல உங்க தாத்தா பாட்டி சுயமா சம்பாரிச்ச பூர்வீக சொத்து மேடம், இது பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்துங்களா? பூர்வீக சொத்து அப்படியே பரம்பரையா வந்திருக்கிற பூர்வீக சொத்து. உங்க அம்மா அந்த விற்கும் போது உங்க அம்மா மேஜரா இருந்தாங்களா? ஆமா, அவங்க மேரேஜ் ஆயிட்டு மேடம். மேரேஜ் ஆயிட்டு நாங்க பெங்களூர்ல செட்டில் ஆயிருந்தோம். அப்படிங்களா? அப்படின்னா உங்களுக்கு பாகம் உண்டு. ஆனா வந்து இப்ப 97லயே வித்ததுனால இப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப வருஷம் கடந்துடுச்சு இல்லைங்களா? ஆமா. அதனால நீங்க இப்ப அந்த சேலை சேலஞ்ச் பண்ணாலும் லிமிட்டேஷன்ல போயிடும். 3 வருஷத்துக்குள்ளார ஒரு டாக்குமெண்ட்டை சேலஞ்ச் பண்ணா 3 வருஷம் தான் டைம் லிமிட்டேஷன்ல. சரிங்களா? அதனால நீங்க வழக்கு போடலாம். ஆனா போட்டுட்டு அது ஜெயிக்கிறதுன்றது உங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா அம்மாவும் இப்போ இறந்துட்டாங்க ஒரு மாசம் முன்னாடி. ஏன்னா இப்ப அவங்களோட பொண்ணு நான் பேசிட்டு இருக்கேன். அதுதான்மா, இப்போ 30 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இல்லைங்களா? இனிமே நீங்க அது லிமிட்டேஷன் கிரவுண்ட்லயே உங்களுக்கு கேஸ் போட்டிங்கன்னா நிக்காது. ஒரு சேலையே எந்த ஒரு டாக்குமெண்ட்டை சேலஞ்ச் பண்ணாலும் 3 வருஷம் தான் டைம். அதனால உங்களுக்கு அது வாய்ப்பு கம்மி தான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், என் பேர் செல்வி, சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. இது பூர்வீக. நான் அம்மாவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேம். அம்மா வீட்டு சொத்துங்க. அம்மாவோட 2வது தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேம். ஓகே. மொத்தம் 7 ஏக்கர் நிலம் மேம். ஓகே. 7 ஏக்கர்ல 2 ஏக்கர்ன்றது வந்து பூர்வீக நிலம் மேம். ஓகே. மீதி 4 ஏக்கர் வந்து எங்க மாமனார் இறந்த கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. இறந்த பணத்துல 4 ஏக்கர் மோட்டரோட சேர்ந்து வாங்கினாங்க மேம். ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து மூத்தார் தான் மேம் இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 15 வருஷம் ஆகுது மேம். ஓகே. அதுல ஒரு குழந்தை ஒண்ணு இறந்துடுச்சுங்க. தாய் மாமாவை கட்டிக்கிட்டதுனால ஒரு குழந்தை இப்ப வாய் பேச முடியாம இருக்கா மேம். ஓகே. மூத்தார் வந்து வீடும் குடிசை வீடுல தாங்க இருக்கோம். எது கேட்டாலும் வந்து மூத்தார் வந்து நான் எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னையுமே அடிக்கிறது, எங்க வீட்டுக்காரையுமே அடிக்கிறது. இன்னொன்னு வந்து வீட்டுக்கார் வந்து அவங்க அண்ணன் பக்கமே தான் மேம் இருக்காரு. அடிச்சுருவாருன்னு எல்லாத்துக்குமே பயந்துகிட்டு எனக்கு என் சொத்தை பிரிச்சு கொடுங்க, என் பங்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன நல்ல பிள்ளையா இருக்கு, உனக்கு எதுக்கு பங்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேம். இன்னொன்னு வந்து எங்க அம்மா பிறந்ததும் இந்த வீடு தான் மேம். அதுல வந்து பூர்வீக நிலம் வந்து 2 ஏக்கர் மேம். இவரு வந்து வீட்டுக்கார் படிக்காதவர் மேம். 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவங்க அண்ணன் எதுல கையெழுத்து கேட்டாலும் அப்போ 2006 எனக்கு வந்து 2015ல கல்யாணம் ஆச்சு மேம். 2006லயே வந்து இவங்க லோன் வாங்க போறேன், உரம் வாங்க போறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட எங்க வீட்டுக்கார்ட்ட மட்டும் கையெழுத்து வாங்கி அவங்க பையன் பேர் நடத்தினாங்கன்னு தெரியல. எல்லாமே மெயின்ல இருக்கிற நிலம் எல்லாமே வந்து அவங்க இது 4 தலைமுறை சொத்து மேம். எல்லாமே அவங்க பையன் பேர்ல மாறிடுச்சு. அம்மாவெல்லாம் ஈஸ்ட் ஆபீஸ்ல போய் எதுவும் நாங்க இது வரைக்கும் நாங்க கையெழுத்து போடல. இது வந்து கேஸ் நடத்த சொல்லி என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கோர்ட்டுக்கு தான் போனோம். நாங்க எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் அவனுக்கு பதிவு பண்ணி தரல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது 15 வருஷத்துக்கு மேல போனாலும் ஜெயிக்க முடியாது, எந்த தர முடியாது அப்படின்ற மாதிரி இப்ப பண்ணி 15 லட்சம் ரூபாய் கடன் கொஞ்சம் வீட்டுக்கு இருக்காங்க மேம். இது எப்படி நானும் ஒரு வக்கீலை பார்த்து இதெல்லாம் போட்டு அவங்க வக்கீல் என்ன சொன்னாங்க, அம்மா மூலியமா உங்க வீட்டுக்காரர் அவங்க பக்கம் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீ உங்க அம்மா மூலியமா கேஸ் போடலாம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி காசுலாம் கொடுத்தேன் மேம். 7-8 மாசம் ஆகுது. இல்லை எங்க மூத்தார் சைடு ஏதாவது அவங்க பக்கம் போய் பேசினாங்களா அது மேம். இப்போ இல்லை 1 மாசம் வாங்கி கொடுத்துருவோமா, நம்பர் அதுக்கப்புறம் கேஸ் மேம்.
8 மாசம் ஆகுது, இது வரைக்குமே நம்பரும் ஆகல மேம். அவர் கேட்டாக்கா பிரகாரம் தான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்களா மேம்? நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அவங்க ரிப்ளை எதுவும் வாங்கி வச்சுக்கிட்டு வைக்கல, பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இது நாள் ஆயிடுச்சு, உங்க வீட்டுக்காரே கையெழுத்து போட்டுட்டாங்க, பட்டா மாத்திட்டோம், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க மேம். நானும் வந்து எல்லா இடத்துக்குமே எஸ்பி ஆஃபீஸ்லயும் போய் பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் மேம். உள்ளூர் ஸ்டேஷன்லையும் பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சென்னைக்குமே இந்த மனித உரிமை ஆணையத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எல்லா இடத்துக்குமே என்ன பண்ணாங்க, இவர் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே இது பண்ணிடுறாங்க. என் குழந்தைய வச்சுட்டு என்னால் முடியல. இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. புரியுதுமா. உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. சார் எடுத்து சொல்லிடுங்க சார். அம்மா, இப்போ இந்த சொத்து வந்து உங்க மாமனாருடைய சொத்து அப்படிதானே? ஆமா, இல்ல சார், மாமனாருக்கு அவங்க அப்பா வழியில வந்து. சரி, ரைட். அவங்க அப்பா வழியில உள்ள சொத்து. இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்குமா? சரி, எனக்கு வந்துருச்சுங்க. இப்போ 7 வயசுல ஒரு பையன். ஆமா, இறந்து போச்சு இல்லைங்க, வேற வாரிசு இல்லையா? இல்ல சார். சரிங்கம்மா. இப்போ இன்னொருத்தர் உங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்தவர் எத்தனை பேர் அவங்க? மொத்தம் 5 பேருங்க சார். பொண்ணுங்க 3 பேரு, மூத்தார் ஒருத்தர் சார். இப்போ இந்த 5 பேர் சொத்தையும் மூத்தார் தான் சார் வச்சிருக்கிறாரு. சரிங்க. இப்போ யார் இந்த சொத்தெல்லாம் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக வந்து இப்போ சேல் பண்றதோ உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்காம பண்ணிட்டு இருக்கிறது யார்? அதுல அது சார் எல்லா இதுமே வச்சிருக்காரு. ஆனா வீட்டுக்கு தான் சார் இருக்க. இப்போ உங்க மாமனார் சொத்துல வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணணும், அவருக்கு உரிய பங்கு அவர் ஏதாவது மாமனார் வந்து கடைசியில் ஏதாவது எழுதி வச்சுட்டு போனாரா? இல்லைங்க சார், எதுவுமே எழுதி வைக்கல. ஒண்ணுமே எழுதி வைக்கலன்னா ஈக்குவல் ஷேரா அவங்க பிரிச்சுக்கிடணும். ஆனா ஏன் வந்து நீங்க கையெழுத்து அவங்க கேட்கும் போது உங்க ஹஸ்பண்ட் வந்து போட்டாரு? சார், அது குடும்பம் பார்க்க போறேன், நான் லோன் வாங்க போறேன், உரம் வாங்க போறேன். அது எப்படின்னா இந்த அடமானம் மாதிரி இவங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனாலங்க சார், அடமானம் சொல்லிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட நாங்க அடமானமா வைக்க போறோம்னு சொல்லிட்டு இவர் கையெழுத்து போட்டிருக்காருங்க சார். சரி, அப்ப அடமானம் வைக்கும் போது கையெழுத்து போடும்போது எனக்கு பங்கு இருக்கு, என்னுடைய பத்திரத்தை கொடு நீங்க கேட்டிருக்கலாம்ல அப்பவே. இப்ப எத்தனை வருஷம் ஆயிருச்சு வித்து? சார், கல்யாணம் ஆகல. ஓ சரி சார், அப்பவே சார் இது எல்லாம். அதான் எத்தனை வருஷம் கடந்துருச்சுமா? 15 வருஷம் மேல சொன்னீங்களே. ஆமா சார், 2009 ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். அவங்க பையன் பேர். எனக்கு கல்யாணம் 15ங்க சார். இது அம்மாவுக்கும் இதுல பங்கு. எங்க அம்மா இந்த வீட்டுல பிறந்தவங்க தான் சார். அம்மாவுடைய தம்பியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமா, மாமாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார். இன்னொன்னு வந்து அந்த 4 ஏக்கர்ன்றது வந்து அண்ணன் தம்பி 2 பேர்ல தான் சார், கூட்டு பத்திரமா தான் சார் இருக்கு இப்போதைக்கும். அதையுமே ரிஜிஸ்டர் பண்ணி தர மாட்டாரு. நான் அதையுமே கொடுக்க மாட்டேன்னு அவரே தான் சார் வச்சிருக்காரு. அவர் கண்ட்ரோல்லே தான் சார் வச்சிருக்காரு. அதாம்மா, இப்போ நீங்க எஸ்டாப்ளிஷ், அதாவது இப்போ நீங்க கேஸ் கோர்ட்டுக்கு போனாலுமே நீங்க உங்க பங்கை கேட்கறதுக்கு தேவையான ஆவணங்கள் கேட்பாங்க நீதிமன்றத்துல. உங்களுக்கு சப்போர்ட்டிவா என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அந்த குறித்த காலத்துக்குள்ள லிமிட்டேஷன். இப்போ அந்த சொத்தை வந்து அவங்க வேற ஆளுக்கு வந்து வித்திருந்தாங்கன்னா அது எத்தனை ஆண்டுகளை கடந்தது அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து லிமிட்டேஷன் தாண்டிருச்சு. ஒன்று அவங்க பையன் மேலே தான் சார் பண்ணியிருக்காங்க சார். அதுதான், அதை வந்து நீங்க அப்பவே வந்து என்ன பண்ணிருக்கணும், சட்டம் எப்போதுமே வந்து தூங்கி கொண்டிருந்தால் உதவி செய்யாது. உடனடியாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி பார்ட்டிஷன்ஸ் விட்டு வந்து உங்க ஹஸ்பண்ட் போட்டிருக்கணும். போட்டு அவர் சொத்தை விற்காத அளவுக்கு இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கணும். அந்த நடைமுறைகளை தாண்டிடுச்சு. அதனால இப்போ உங்களுக்கு அதில் என்ன ஸ்கோப் இருக்குன்னு நீங்க வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நீங்க நீதிமன்றத்தை முயற்சி பண்ணுங்க. உங்க வழக்கறிஞர் இப்போ ஒருத்தர் வச்சிருக்கீங்கல்ல, கால் கட் ஆயிடுச்சு சார். நம்ம உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லி நீங்க ஒரு வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞராக சிவில் அனுபவம் தெரிஞ்சவராக அவங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்து, இன்னும் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணலாம், அதை அந்த கேஸை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு வேற என்னென்ன அந்த வக்கீல் கேட்குறாங்களோ அந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம். கால்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ரங்கநாதன் சார், இது திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இது கூட்டுப்பட்டா இருக்கிறதுனால அளக்க விட மாட்டாங்க பங்காளிங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க, கரெக்டா?
மேம் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க. சார் நீங்கள் தனி பட்டாக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். கூட்டு பட்டாலேருந்து உங்களுக்கு தனியாக உடச்சி தனி பட்டா கேட்குறதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது கூடயே வந்து சர்வே பண்ணுறதுக்கும் பணம் கட்டினீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக பண்ணி கொடுப்பாங்க. தாலுக்கா ஆஃபீஸில் சர்வே பண்ணுறதுக்கு பணம் கட்டும்போது அதே மாதிரி ஆன்லைனில் தனி பட்டாவுக்கும் அப்ளை பண்ணுங்கள். தனி பட்டா கிடச்சதுனா தான் சர்வே பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ணுறது கஷ்டம் சார். மற்றவங்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதனால் உங்களுக்கு சர்வேயர் வந்து அளக்க மாட்டார். அதனால் தனி பட்டா உடச்சி தனியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வே பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. எனக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. ஓகே. என் பேர்ல செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி என் நேம்ல இருக்கு, என் மிஸ்ஸஸ் பேர்லயும் இருக்கு. ஓகே. மூதாதையர் சொத்து வில்லேஜ்ல இருக்கு. ஓகே. நான் வில்லு மூலமா வந்து என் 2 பசங்களுக்கு என் ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. வில்லு தனித்தனியா எழுதி கொடுக்கணுமா அல்லது ஒரே வில்லுல கம்பைண்டா கொடுக்கலாமான்னு கேட்டேன். ஓகே சார். சங்கரன் சார் சொல்லிடுங்க. சார் இப்போ உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்து எங்க இருக்குது? சிட்டில இருக்கு சார், சென்னை சிட்டில இருக்கு. சரிங்களா? மூதாதையர் வழியா வரக்கூடிய சொத்துல வந்து உங்களுக்கு பங்கு வந்துருச்சா? என் நேம்ல தான் இருக்கு மூதாதையர் சொத்து. சரி, ரைட். இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. மூதாதையர் சொத்து as well as என்னுடைய செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி என் மிஸ்ஸஸ் பேர்லயும் செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு இதை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா சார், 2 பேருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயில் வந்து உயில் எழுதுறதும் உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எதுல எழுதணுங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். அதே மாதிரி தானப்பத்திரம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட் டீடு எழுதினாலும் அது மிக சிறப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உயில் வந்து நீங்க எப்ப வேணாலும் நீங்க வாழுகின்ற காலத்திலேயே அதை ரிவோக் பண்ண முடியும். நீங்க நினைச்சா ரத்து பண்ணலாம், நினைச்சா திரும்ப எழுதலாம். புரியுதுங்களா? அது எப்போ ஃபோர்ஸுக்கு வரும்னா உங்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த உயில் வரும். அதனால உங்களுடைய விருப்பம் தான். உயில் எழுதி வைக்கலாம். அதை விட செட்டில்மெண்ட் எழுதினீங்கன்னா தானப்பத்திரம் எழுதி எங்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சொத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுவதுமாக ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டியது அப்படின்னு தெளிவாக ஒரு தானப்பத்திரம் கூட எழுதி வைக்கலாம். அது ரொம்ப வேலிட். நாளைக்கு வந்து உயில்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அதை மெய்ப்பிக்கணும் அப்படிங்கிற வராது. மேக்சிமம் உங்கள் பிள்ளைகள் தான். ஆனாலும் செட்டில்மெண்ட் எழுதி வச்சிங்கன்னா அதை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது. ஒன்ஸ் ஏ செட்டில்மெண்ட் ஆல்வேஸ் ஏ செட்டில்மெண்ட். அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகே சார். நீங்க வந்து எதனால இது பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்கும் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.